ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29, 2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎம் வந்து மான் கி பாத் ஷோவில் வந்து பேசுகிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அவர் சொல்கிறது எல்லாமே காமன் பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஸ்டாண்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஆன் எல்ஏசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப் தான். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் பேஸ்டு, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா சைனா அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா சைனா அண்ட் தேர்ட் கண்ட்ரி. ஸோ அதுதான் நீங்கள் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பர் 2ல் படிக்க வேண்டியது. பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் ரிலேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. நம்ம வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, ஓகேங்களா, ஆத்ம நிர்பார் பாரத் அபியான், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் வித்தவுட் சைனா ஹெல்ப். சைனா இல்லாமல், ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இன்னொரு பிரச்சனையும் வந்து நம்ம கண்ட்ரியில் எவால்வ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்தில் 2015 இருந்து நம்ம கண்ட்ரியில் யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ ஆஸ் பர் நம்மளுடைய ரிப்போர்ட் படி சைனா தான் இருக்கிறதுலே அதிகமாக நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அப்படின்னே சொல்லலாம். யாரோடதுன்னா சைனாவோடது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தவுட் சைனா நம்ம கண்ட்ரி வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயங்க முடியாது அப்படின்ற லெவலுக்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா பர்டிகுலராக வந்து என்னென்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், அவங்களுடைய இம்போர்ட் நம்ம கண்ட்ரியில் அவங்க தான் அதிகமாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருட்களை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது நம்மளால் இமீடியட்டாக ஒரு ஆத்ம நிர்பார் பாரத்தோ அல்லது லோக்கல் மேடு ப்ராடக்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது நடக்காத காரியம். அதே மாதிரி நம்ம கண்ட்ரியால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சைனாவோட வர்த்தக தொடர்பை துண்டிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை யார் கொண்டாந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இதில் நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், நம்ம ஏன் வந்து நம்மளுடைய இம்போர்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எஸ், இம்போர்ட்டை நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம், அதாவது மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் வாங்கலாம். பட் இதுலேயும் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு த அமௌண்ட், ஓகேங்களா, சைனாவோட அந்த சைனாவோட மேக்கிங் ப்ராடக்டோட ரேட்டாக இருக்கட்டும், மற்ற கண்ட்ரீஸோட ரேட்டாக இருக்கட்டும், இட்ஸ் ஹையர் தென் சைனா அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால நம்மளே மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி இந்த மாதிரியான ஒரு போல்டான முடிவு எடுக்கணும் அப்படின்னா we need to get a economy back in a normal mode. ஓகேங்களா? ஸோ அப்படி கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் இந்த COVID-19 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷமாவது ஆகும் நார்மல் ஆகிறதுக்கு நம்மளுடைய எக்கனாமி. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நம்மளுடைய கண்ட்ரியோட லோக்கல் ப்ராடக்டை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து என்னென்னா சைனாவோட இம்போர்ட் அப்படின்றத நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் இருக்குது சைனாலேருந்து நம்ம வந்து டோட்டலாக நம்மளுடைய ட்ரேடை வந்து கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா. ஸோ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் சைனாலேருந்து ப்ராடக்ட்டை நம்மளால் வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு இதை பற்றி பேசியிருக்காங்க. இது பழசு தான், பட் இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் படித்ததில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஸ்டடி குரூப் அப்படின்னு சொல்லி, சைனா ஸ்டடி குரூப் சிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரியில் ஒன்று இருக்குது. இதை யார் வந்து ஹெட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அவங்க தான் வந்து ஹெட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவைலிங் சிச்சுவேஷன் ரிலேட்டட் டு எல்ஏசி அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இதோட முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஜி அப்படின்றது எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இட்ஸ் இன்ஃபார்மல் குரூப். ஃபார்மல் குரூப்ன்றது வேறு, இன்ஃபார்மல் குரூப்ன்றது வேறு. இன்ஃபார்மல் குரூப் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு ரெகுலேஷன், ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு மீட்டிங் ஷெட்யூல் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து என்னென்னா அதில் வெளியிடுற அந்த தகவல், அந்த எடுக்கிற முடிவுகள் வந்து வெளியே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா இட் இஸ் நாட் அ பைண்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் இன்ஃபார்மல் குரூப். ஓகேங்களா? இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி இருக்கிறாரு, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஹோம் இருக்கிறாங்க, ஆர்மி சீஃப் இருக்கிறாங்க, அண்ட் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பீரோ, அண்ட் இன்னும் சில. ஏன்னா இன்ஃபார்மல் குரூப்னு சொல்லிட்டோம். ஸோ இன்ஃபார்மல் குரூப் அப்படின்றதுனால பர்டிகுலர் மெம்பர்ஷிப் தான் உள்ளே வரணும் அப்படின்றது கிடையாது, யாருனாலும் உள்ளே வந்துக்கலாம் ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்ஃபார்மல் குரூப்புக்கான முக்கியமான இது. ஸோ இந்த பர்டிகுலர் சைனா ஸ்டடி குரூப் அப்படின்றத நம்ம கண்ட்ரியில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து 1997 ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயம் தான் இந்த ஆர்டிக்கலில் ஒரு எக்ஸஸான பாயிண்ட்டு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப் எழுதும் போதும் இல்லை இந்த பார்டர் ஸ்டாண்ட் ஆஃபை பற்றி எழுதும் போதும் இந்த பர்டிகுலர் சைனா ஸ்டடி குரூப்பை பற்றி நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மி தான், இருந்தாலும் வந்து என்ன சைனா ஸ்டடி குரூப்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜை பொறுத்த வரைக்கும்
ஃபஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் சென்ஸ் ஆஃப் சைனாஸ் கால்குலேஷனை பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல் இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் சில ப்ராப்ளம் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் சைனாஸோட கால்குலேஷனை நம்ம வந்து யோசிக்கிறதுல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸோட அதுக்கடுத்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸோட அசஸ்மெண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்மிட் டிப்ளமசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியும் சைனாவும் வந்துன்னா நிறைய மீட்டிங் நடத்தியிருக்கோம். ஈவன் லேட்டஸ்ட்டாக மாமல்லபுரம் மீட்டிங் கூட நடந்துச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் சப்மிட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ளமசியோட அந்த எஃபெக்டிவ்னஸ் என்ன, அப்புறம் இந்த இன்டெலிஜென்ஸோட அசஸ்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸ் என்ன. நம்ம கண்ட்ரியில் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க ரா டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் வி ஹாவ் அ குரூப் ஆஃப் பீப்புள் லைக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஆல்சோ ஹை குவாலிட்டி இமேஜினரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ் சிக்னேட் கேப்பபிலிட்டிஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட இன்டென்ஷன் என்ன ரிலேட்டட் டு அவர் கண்ட்ரி. ஓகேங்களா? அண்ட் இப்போ நடக்கிற அந்த எல்ஏசி இஷ்யூ என்ன. ஓகேங்களா? அதுவும் இந்த கோவிட்-19 இஷ்யூ பக்கம் இதை ஏன் வந்து என்ன அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கரெக்டான அசஸ்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியல. எப்போவுமே லீடர்ஸ் ஓகேங்களா கண்ட்ரியோட லீடர்ஸ் சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னா தே நீட் அ இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது தான் அவங்களால கரெக்டான முடிவுகளை எடுக்க முடியும். ஓகேங்களா? பட் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் வந்து என்ன ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பர்டிகுலர் சைனாவோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றாங்க. ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய சப்மிட் டிப்ளமசியோட லிமிடேஷன்ஸை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ லிமிடேஷன்ஸ் ரிலேட்டட் டு சப்மிட் டிப்ளமசி அப்படின்றது இப்போ நம்ம கண்ட்ரியும் அவங்க கண்ட்ரி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்மிட்ஸ் வந்து அவங்களுக்கும் நமக்கு இடையில நடந்திருக்கு. அந்த சப்மிட்ஸில் நிறைய அக்ரிமெண்ட் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஈவன் பார்த்தீங்கன்னா 1962 வந்து என்னன்னா நமக்கு ஒரு அக்ரிமெண்ட், அதாவது சைனா அவங்க கூட நம்ம போர் இருக்கும்போது அப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். அதே மாதிரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நிறைய சைன் அப்படின்றது பண்ணோம். பட் ரெண்டு பேரும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா இதில் இருக்கிற அந்த முக்கியமான விஷயங்களை நம்ம எதுவும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப்பில் இந்திரா காந்திக்கும் யூஎஸ்க்கும் வந்து ஒரு சப்மிட் நடந்திருக்கும். அந்த சப்மிட்டில் சில மேட்டர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. அதை இந்திரா காந்தி அவர்கள் வந்து கிளியர் கட்டாக மீறிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போலேருந்தே வந்து என்ன நம்மளும் சப்மிட் டிப்ளமசியை மீறுறது அவங்களும் மீறுறது அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ சப்மிட் டிப்ளமசி அப்படின்றது தேர் இஸ் அ பர்டிகுலர் ஒரு இம்பேக்டை தான் கொடுக்குமே தவிர ஓவராலாக வந்து என்னென்னா ஒரு சேஞ்சஸ் ரிலேட்டட் டு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றதில் கொண்டு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ நம்மால் பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் அந்த அளவுக்கு க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். சென்னை வந்து தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு வந்து அவரை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதான் அவர் ட்விட்டர்லலாம் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து என்னென்னா அந்த டிப்ளமசியோட லிமிட்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் தான், அதெல்லாம் அங்கங்கே அப்படியே லிமிட் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தேன், மற்றதெல்லாம் காமனாக இருக்குங்க, நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டோம். ஸோ அதனால் நான் அதை பற்றின உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன் பார்டர் கிளைம்ஸ் ரீஇமேஜினிங் சவுத் ஏஷியன் பார்டர்ஸ். சவுத் ஏஷியாவோட பவுண்டரிஸை பற்றி பேசுகிறாங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீஜியன் ஆஃப் ரீஜியன்ஸ் அப்படின்றது நமக்கு தேவை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. வி ஹாவ் டு ரீதாட் ஆஃப் அஸ் அ ரீஜியன் ஆஃப் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரீஜியன் ஆஃப் ரீஜியன்ஸ் அப்படின்றது சவுத் ஏஷியா அப்படின்றது ஒரு ரீஜியன். இதில் இருக்கிற ரீஜியன்ஸ் ஓகேங்களா நம்ம கண்ட்ரி இப்போ நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், ஸோ இதெல்லாமே வந்து என்ன சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா இது எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களில் உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் தெர் இஸ் அ கல்ச்சரல் கனெக்டிவிட்டி, ஆல்வேஸ் இந்த கல்ச்சரல் கனெக்டிவிட்டி, ஓப்பன் பார்டர் கனெக்டிவிட்டி, ஓகேங்களா, பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ். பட் இங்கே என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் திங்கிங் அபவுட் ஓவரால் ரீஜியன். ஓகேங்களா? ஓவரால் ரீஜியன் அப்படின்றது சவுத் ஏஷியா, அதாவது சவுத் ஏஷியா அப்படின்றது இட்ஸ் அ கம்பைன்ட் ரீஜியன் அப்படின்றத நம்ம நம்பாமல் வி ஹாவ் சம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ரீஜியனாக நம்ம வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுறோம். அதுதான் முக்கியமான பிரச்சனை. ஓகேங்களா? இதில் முக்கியமானது இதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் சென்ட்ரிக் பேரடிகமை பற்றி பேசுகிறாங்க. ஸ்டேட் சென்ட்ரிக் பேரடிகம், அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்ட் பேரடிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டிஸ்ட் பேரடிகம் அப்படிம்பாங்க. ஸ்டேட்டிஸ்ட் பேரடிகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரி ஓகேங்களா, அதாவது பர்டிகுலர் ரீஜியன்ஸில் இருக்க நம்மளுடைய ஓவரால் கண்ட்ரி ஓகேங்களா, அந்த கண்ட்ரியோட டெரிட்டோரியல் லிமிட் ஓகேங்களா, அந்த கண்ட்ரியோட டெரிட்டரியல் லிமிட்டை பற்றி தான் இவங்க திங்க் பண்ணுறாங்களே தவிர அகெயின் இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அனதர் கண்ட்ரி அப்படின்றத திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பவுண்டரி இருக்குன்னா அந்த பவுண்டரியில் இருக்கிற அந்த பாப்புலேஷன் ரெண்டு கண்ட்ரியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இது ஒரு கண்ட்ரி அப்படின்னா இந்த கண்ட்ரியில் அந்த பவுண்டரி பக்கத்தில் இருக்கிற பாப்புலேஷன் அண்ட் பக்கத்து கண்ட்ரி அவங்களுடைய பவுண்டரி பக்கத்தில் இருக்க பாப்புலேஷன் ரெண்டு பேருமே இந்த கன்சர்னை பெரிய லெவலில் எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ அப்படி எடுத்துக்காததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஜியன் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளூயிட் ரீஜியன்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜியனில் இருக்க பீப்புளுக்கு சிட்டிசன்ஷிப் இந்த கண்ட்ரியும் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த கண்ட்ரியும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு ரெண்டு பேரும் வந்து என்ன ஒரே நேரத்தில் ஒன்று விட்ரா பண்ணுறாங்க, இல்லை ரெண்டு பேருமே கிளைம் பண்ணுறாங்க இவங்க எங்களோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பீப்புள் வந்து மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அஃபெக்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம் அப்படின்றத கிரியேட் பண்ணுது. ஏன்னா டெரரிசம் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து எவால்வ் ஆகிறதுக்கு இந்த பார்டர் கிளைம்ஸும் ஒரு முக்கியமான இது. ஓகேங்களா? இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டரில் இருக்க பீப்புளை தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்டீரியர் ரீஜனில் இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தான் ரெக்ரூட் பண்ணப்படுவாங்க. பட் பார்டரில் இருக்க ரீஜன் வந்து அதிகமாக ரெக்ரூட் பண்ணப்படுவாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் அந்த பார்டர் கிளாஷ் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அதனால இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இங்கே இருக்கிற பர்டிகுலர் பீப்புளை பற்றி அவங்க பெரிய லெவலில் கண்டுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஸோ அப்போ நம்ம கண்ட்ரியோட நம்ம கண்ட்ரி இல்லாட்டி அவங்கவுங்க கண்ட்ரியில் இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் பேட்ரியாட்டிசம் அப்படின்றது ரீஜியனை பொறுத்து தான் இருக்கே தவிர பீப்புளோட லைஃப்பை பொறுத்து அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் இங்கே இதில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இதில் தேவையில்லை. இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுகிறாங்க. இப்போ இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருக்கிற இந்த மாதிரியான பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்னால இப்போ நடந்திருக்கிற இந்த பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிப்புனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோஆப்ரேஷனில் ஓகேங்களா ஃபியூச்சரில் ஏற்படுற கோஆப்ரேஷனில் மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஏற்படும். ஓகே, ஃபியூச்சரில் என்னென்ன கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிம்ஸ்டெக்கில் அவங்க கூட மெம்பராக இருக்கும். ஓகேங்களா? பிம்ஸ்டெக்கில் அவங்க கூட நம்ம மெம்பராக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா பிபிஐஎன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பிபிஐஎன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம அவங்க கூட மெம்பராக இருக்கும். சார்க் அதில் வந்து நம்ம அவங்க கூட மெம்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரீஜனல் கோஆப்ரேஷனுக்காண்டி கொண்டு வந்த ரீஜனல் ஆர்கனைசேஷன். அப்போ ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஜனல் ஆர்கனைசேஷனில் நம்மளுடைய கோஆப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? தெர் வில் பி அதாவது நம்ம கண்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரிக்கும் அந்த மியூச்சுவல் டாலரன்சஸ் அப்படின்றது இல்லாமல் போனதுனால இந்த பர்டிகுலர் டோரெல்லாம் க்ளோஸ் ஆன மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நம்ம இப்போ மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் டெவலப்பிங் கண்ட்ரி. அப்போ டெவலப்டு கண்ட்ரி என்ன பண்ணுறான், பவர்ஃபுல் கண்ட்ரி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவனுடைய ரெஜிமை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறான். இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிரியா, ஆப்கானிஸ்தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவும் யூஎஸ் வந்து அவங்களுடைய ரெஜிமையை அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேபாள் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நேபாளோட பிரைம் மினிஸ்டர் வந்து நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்னை பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அது முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சைனாவோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் சைனாவோட ஒரு டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் பண்ணதுனால தான் என்ன மேலே இப்படி பண்ணுறாங்க. அதனால் வந்து என்னென்னா நான் வந்து என்னுடைய பாலிடிக்ஸ் காண்டி பேசலை, நான் வந்து நம்ம கண்ட்ரிக்கு பேசுறதுனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்னால நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அல்லது ஏதாவது ஒரு க்ளோஸ் டாக் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் அப்படின்றத கொண்டு வரலாம் அப்படின்னா அவர் டோட்டலாகவே அந்த ஸ்பீச் டிப்ளமசியை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி அவர் பேசிட்டார் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளில் சைனாவோட ஆதிக்கம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்மளே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட அந்த அக்ரஷனுக்கு பயந்து யூஎஸ்ட்டை வந்து நம்ம ஒரு ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரியோட ரீஜனல் பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி என்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சாவர்னிட்டி அப்படின்றது பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரீஃப் ரெப்ரைவ். இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் அண்ட் இட்ஸ் FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் OECD G7 கண்ட்ரீஸ்னால் G7 கண்ட்ரீஸ்னால் கொண்டு வரப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து OECD பாரிஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் FATFோட முக்கியமான வேலை ரெண்டு வேலை. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங், இன்னொன்று டெரர் ஃபினான்சிங். ஃபஸ்ட்டு இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கும் போது மணி லாண்ட்ரிங் தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும். மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு வந்து என்ன 2 வகையான லிஸ்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிரே லிஸ்ட்டு, இன்னொன்று பிளாக் லிஸ்ட். இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஓகேங்களா? இந்த கிரே லிஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்ட்ரிஸ் தே ஆர் ஹெல்பிங். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து இந்த டெரரிஸ்ட் ஃபினான்சிங் மணி லாண்ட்ரிங் வந்து என்னென்னா அவங்க பர்டிகுலர் டெரிட்டரியை வந்து என்னென்னா அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து கிரே லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. பிளாக் லிஸ்ட்டுக்கு எப்போ மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த கன்சர்ன்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை கிரே லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் அந்த பாயிண்டெல்லாம் அவங்க வந்து சரிவர வந்து ஃபாலோ பண்ணலாட்டி அவங்கள பிளாக் லிஸ்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. ரொம்ப வருஷம், அதாவது நம்மளுடைய 2019 இருந்து 2018 ஓகேங்களா, 2018 பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ FATF என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 27 ஆக்ஷன் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் அதில் 14 ஆக்ஷன் பாயிண்ட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க கம்ப்ளீட் பண்ணாத ஆக்ஷன் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரர் ஃபினான்சிங்கை வந்து கர்டைல் பண்ணுறதை இன்னும் பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவாலா டிரான்சாக்ஷன், ஓகேங்களா, ஹவாலா டிரான்சாக்ஷன் வந்து இன்னமும் அந்த கண்ட்ரியில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஷன் அகெயின்ஸ்ட், அதாவது சாங்ஷன் அகெயின்ஸ்ட் அந்த கேஷ் கரியர்ஸ் ஹூ ஃபெசிலிட்டேட் டெரரிஸ்ட் குரூப், அதாவது டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு இவங்க வந்து என்ன சாங்ஷன் வந்து இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி வந்தோன்னா UNSC என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சில பேரை வந்து டெரரிஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து இவங்க கர்டைல் பண்ணலை இன்னமும். அதே மாதிரி மதாராசாஸ், அங்கே இருக்கிற மதாராசாஸ் அப்படின்ற ஒரு வகையான அமைப்பு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீமோட ஃபண்டமெண்டலிசம்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் குரூப்போட ஸ்கூல்ஸை ஃபார்மல் ஸ்கூலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க இன்னமும் பண்ணாமையே வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், இந்த பர்டிகுலர் கண்ட்ரி, அதாவது பாகிஸ்தான் அப்படின்றது இன்னமும் கிரே லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்களுடைய டைமிங் முடிஞ்சு போச்சு. எனிவே இந்த பேண்டமிக் பீரியட்னால அவங்களுக்கு 3 months எக்ஸ்டென்ஷன் அப் டு அக்டோபர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எனிவே அவங்க இதை மாற்ற போகிறது கிடையாது, இவங்களும் அவங்கள பிளாக் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகிறது கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2008, 2012, 2015 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை அவங்கள கிரே லிஸ்ட்டில் வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கிரே லிஸ்ட்டில் வச்சா ஒரு கண்ட்ரியால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா IMF, வேர்ல்டு பேங்க் இவங்ககிட்ட வந்து ஹெல்ப் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். தேர் மே பி அ ஃபினான்ஷியல் சாங்ஷன் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக US வந்து முந்தானத்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் டெரரிசம் ரிலேட்டட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் பாகிஸ்தான் ரிமைன்ஸ் எ சேஃப் ஹெவன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த UN ப்ரெஸ்கிரைப்டு குரூப்ஸ். அதாவது UN வந்து ஒரு சில குரூப்பை வந்து டெரரிஸ்ட் குரூப்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இன்னமும் வந்து என்ன பாகிஸ்தான் வந்து சேஃப் ஹெவனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க. லைக் JEM, LET. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இதில் அவங்க பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லாடன் அப்படின்றவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். அந்த ஒசாமா பின் லாடனை உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அமெரிக்காவோட ட்வின்ட் வேறு அழிச்சதுக்காண்டி டைரெக்டாக அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஒசாமா பின் லாடனை கொண்டிருக்கும். ஓகேங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரை நேஷனலிஸ்ட்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய அந்த கண்ணோட்டம், அந்த மைண்ட் செட் ரிலேட்டட் டு டெரர் குரூப்ஸ் அப்படின்றது என்னென்னா இன்னமும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணுது அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா நியூ டொமிசைல் ரூலை பற்றி பேசியிருக்காங்க. வாட் இஸ் நியூ டொமிசைல் ரூல்? அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2ஆக பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உங்களுக்கு பெர்மனண்ட் ரெசிடென்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அதாவது என்னென்னா அந்த ஸ்டேட் பர்டிகுலர் ஸ்டேட்டே அவங்களுடைய ரெசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு 35A ஆர்டிக்கல் மூலமாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ அந்த 35A 370 ரெண்டையுமே ரிமூவ் பண்ணதுனால உங்களுக்கு அதுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நியூ டொமிசைல் ரூல் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த நியூ டொமிசைல் ரூலில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருந்தவங்க வந்துட்டுனா அவங்களுக்கு டொமிசைல் ரூல் கொடுப்போம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் உங்களுக்கு ஒரு பையன் வந்து 12th 10th எக்ஸாம் எழுதியிருக்கிறான் அண்ட் அந்த ஸ்டேட்டில் 7 வருஷம் இருந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கும் டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஓகேங்களா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து அங்கே வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சரி, இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தே கேன் பார்ட்டிசிபேட் இன் பாலிடிக்ஸ், இன் பர்டிகுலர் அந்த ரீஜனல் பாலிடிக்ஸில் கலந்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லேண்டை வந்து அவங்களால பை பண்ண முடியும். ஓகேங்களா. அந்த லேண்டை பை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ரீஜனல் பாலிடிக்ஸில் கலந்துக்க முடியாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற லேண்டை வந்து பை பண்ண முடியாது. அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் வேலைக்கு கிளைம் பண்ணலாமானா முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து அங்கே இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ டொமிசைல் ரூல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிட்டியை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி ஆயிடுது. அப்போ இதில் அவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஹியூஜ் இன்ஃப்ளக்ஸ், அதாவது மற்ற ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமான இன்ஃப்ளக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெமோக்ராஃபிக் கேரக்டர், ஓகேங்களா, டெமோக்ராஃபிக் கேரக்டர் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதுக்கடுத்து ஆல்ரெடி வந்து அவங்களுடைய எக்கனாமி வந்து ஸ்ட்ரிங்கிங் ஸ்டேஜஸில் இருக்குது, லோக்கல் பீப்புளோட எக்கனாமி ஸ்ட்ரிங்கிங் ஸ்டேஜஸில் இருக்குது. இப்போ மற்ற பீப்புளுக்கு வந்து என்னென்னா அந்த எக்கனாமிக்கல் லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சஸ்பீஷியஸாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீப்புளுக்கு இடையில இப்போ நேட்டிவிசம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நேட்டிவிசம் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பீப்புள் தான் வாழணும், தமிழ் பீப்புள் தான் ஆளணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நேட்டிவிசம். ஸோ அங்கேயும் வந்து இந்த நேட்டிவிசம் அப்படின்றது இன்னும் அதிகமாகிறதுக்கு இது வந்து சான்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த நியூ டொமிசைல் ரூல் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்மராவ் அவர்கள். ஸோ இவருடைய இன்சைட் கேரக்டரை பற்றிலாம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 1991 எக்கனாமிக் சேஞ்சஸ் வந்து இவர் தான் கொண்டு வந்திருப்பார். நம்ம கண்ட்ரியில் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனை கொண்டு வந்த முக்கியமான பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா நம்ம நரசிம்மராவ் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதை பற்றி வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளா அப்ரைசிங். வாட் இஸ் மாப்பிள்ளா அப்ரைசிங், ஏன் இந்த நியூஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அங்கே கேரளா, ஓகேங்களா, மாப்பிள்ளானா கேரளா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேரளாவில் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த ஃபிலிம் ரிலேட்டட் டு இந்த மாப்பிள்ளா ரிவோல்ட்டை பற்றி வருது. ஓகேங்களா. இந்த மாப்பிள்ளா ரிவோல்ட் அப்படின்றது முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மாப்பிள்ளாஸ் அப்படின்றவங்க முஸ்லீம்ஸ். ஓகேங்களா. அவங்க வந்து ஹிந்து லேண்ட்லார்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிலீஜியஸ் ப்ராப்ளம் வந்து இங்கே கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. இதில் வந்து என்னன்னா இவர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர் வந்து நடிக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய அங்கே பிரச்சனைகள் வந்து என்னன்னா இப்போ எழுந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் மாப்பிள்ளா வந்து அந்த பிரச்சனை இப்போ எழுந்ததுனால மாப்பிள்ளா அப்ரைசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. சரி, மாப்பிள்ளா ரிவோல்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 1920, ஓகேங்களா, 1920 நம்ம கண்ட்ரியில் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், நம்மளுடைய காந்தி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு மூவ்மெண்ட் நடத்துகிறார் அப்படின்னா அது நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடத்துவார். இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் எதோட அசோசியேட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாஃபத் மூவ்மெண்ட்டோட அஃபெக்ட் ஆகிடும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். வாட் இஸ் கிலாஃபத்? கிலாஃபத் அப்படின்றது பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஏஷியனில் வந்து என்னென்னா முஸ்லீமோட அந்த ரிலீஜியஸ் இது அஃபேர்ஸை கவனிக்கிறதுக்கு கிலாஃபத் இருப்பார். ஓகேங்களா. ஸோ அவரோட ஆட்சி வந்து அங்கே வரணும், ஆங்கிலேயர்கள் வந்து அந்த டெரிட்டரியை விட்டு வெளியே போகணும், ஓகேங்களா, மக்கா இதை விட்டுலாம் வெளியே போகணும் அப்படின்றதுக்காண்டி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்ம காந்தி தாத்தா இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் கிலாஃபத் மூவ்மெண்ட்டை ஒட்டுக்காக நடத்திட்டு போவார். ஓகேங்களா. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் கனெக்டிவிட்டி இன் இந்தியா அதை கொண்டு வரலாம். ஓகேங்களா. ஏன்னா ஹிந்து அண்ட் முஸ்லீம்ஸ்காண்டி என்ன பண்ணுறாங்க, ஹிந்துக்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ இது ஒரு ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு வந்து என்ன இது ஒரு பாசிபிளான ஒரு இதாக இருக்கும். பட் இதே நேரத்தில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து அப்ரைசிங் நடந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலபார் ரீஜியனில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மாப்பிள்ளா அப்படின்ற முஸ்லீம்ஸ், ஓகேங்களா, மலபார் ரீஜனில் மாப்பிள்ளா அப்படின்ற முஸ்லீம், இந்த பர்டிகுலர் முஸ்லீம் என்னவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனன்ட் ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. டெனன்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லேண்டில் ஒரு கொஞ்சம் லேண்டை ரெண்டுக்கு எடுத்து அந்த லேண்டில் வந்து விவசாயம் பண்ணுறவர் தான் டெனன்ட் ஃபார்மர்ஸு. சரி, அந்த மிகப்பெரிய லேண்டுக்கு யார் ஓனராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பழைய காலத்தில் உங்களுக்கு இந்த பிரிட்டிஷ் பீரியட்லாம் அந்த மிகப்பெரிய லேண்டுக்கு டெனண்டாக இருக்கிறவர் ஓனராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து. ஓகேங்களா. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முஸ்லீம் டெனண்ட்டு ஹிந்து ரூலர். அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் ரூல் அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதிகமான டேக்ஸ் லேண்ட் டேக்ஸ் ரெவன்யூ வந்து என்னென்னா அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டெனன்சி லாஸ் வந்து நிறையா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அந்த முஸ்லீம் டெனன்ட் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார். ஸோ அவங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரைட் ரிலேட்டட், அதாவது அந்த லைக் பிரிட்டிஷ் ரூல் வாழ்கிறதுக்கு அந்த டெனன்சிலா வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் அந்த லேண்ட்லார்டுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கரெக்டான கேரண்டீட் ரைட்ஸில் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் டெனன்சிலா வந்ததுக்கப்புறம் அந்த ரைட்ஸ் அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அந்த பிராமின்ஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் அண்ட் இங்கே முஸ்லீம் டெனன்ஸ், ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் கிளாஷ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. இந்த கிளாஷ்னால என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அட்ராசிட்டிஸ் வந்து கமிட் ஆகிருக்கும் அந்த பர்டிகுலர் ரீஜியனில்.
ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த மாப்பிலா ரிவோல்ட் அப்படின்றது. ஸோ இதில் மாப்பிலாஸ் வந்து நமக்கு வந்து முக்கியமாக வந்து என்னென்னா அவங்களோட நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இதில் போராடி இருப்பாங்க. அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக் இம்பேக்ட், ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ரூலு, ஓகேங்களா, அகெயின்ஸ்ட் ஃபாரின் ரூலு, ஓகேங்களா, எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அகெயின்ஸ்ட் ஃபாரின் ரூலு அண்டு டெனன்சி லா அண்டு ரிலீஜியஸ் சீல், இதில் எல்லாமே அந்த போராட்டம் நடந்திருக்கும். ஸோ இதுதான் பர்டிகுலர் மாப்பிலா ரிவோல்ட் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் சர்ச்சு மூவ்ஸ் சுப்ரீம் கோர்ட் சீக்ஸ் டு இன்டர்வென் இன் சபரிமலா கேஸ். ஆக்சுவலாக சபரிமலா கேஸ்னால் என்ன நமக்கு தெரியும். நார்மலாக சபரிமலை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்ட்ரிக் சிஸ்டம் ஆஃப் ரிலீஜியன். தன்ட்ரிக் சிஸ்டம் அப்படின்னா ஒரு சிங்கிள் காடை வந்து போர்ட்டிஃபை பண்ணுறது தான் தன்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஓவரால் ஹிந்து ரிலீஜியனுக்குள்ளே இதாக வராது. தன்ட்ரிக் அப்படின்றது வேறு, வேதா அப்படின்றது வேறு, ஓகேங்களா. ஸோ தன்ட்ரிக் அப்படின்றது இந்த பர்டிகுலர் சபரிமலையில் இருக்க அந்த ஐயப்பன் சுவாமியை பற்றின ஒரு விஷயம், ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் ஐயப்பன் சுவாமி கோயிலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இருந்து ஓகேங்களா 50 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் வந்து உங்களுக்கு உள்ளே வரக்கூடாது. பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய மென்சுரல் அன்ஹைஜீன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருப்பாங்க. பட் லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு கேஸில் நமக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லா ஏஜ் பீப்புளும் வந்து என்னென்னா என்டர் ஆகலாம் சபரிமலை இதுக்குள்ளேன்னு கொண்டு வந்திருப்பாங்க. பட் இதை தொடர்ந்து நிறையா பிரச்சனைகள் கிளாஷஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். அகைன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போயிருப்பாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் போனோடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு 9 ஜட்ஜ் கொண்ட ஒரு பெஞ்சை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த 9 ஜட்ஜ் பெஞ்ச் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரிவ்யூ பெட்டிஷனையும் வந்து என்ன கையாள போகிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆர்டிகல் 25 ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்றது எந்த அளவுக்கான ஃப்ரீடம் அப்படின்றத ஒன்று வந்து செக் பண்ணுறது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடமில் கொடுக்குறத இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான கோயிலும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் ஃப்ரீடமில் அடாப்ட் ஆகுதா, அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரிலீஜியனுக்கு தேவையா. இப்போ திருப்பதி கோயில் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். திருப்பதி கோயில் அப்படின்னா அவங்க வந்து அங்கே மொட்டை போடுவாங்க. அந்த மொட்டை போடுறது அப்படின்றது அங்கே அவசியமா, அது வந்து அவசியமான ரிலீஜியஸ் ப்ராக்டிஸா, அல்லது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சபரிமலா கேஸில் 10லேருந்து 50 வயசு பெண்கள் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்றது அவசியமான ப்ராக்டிஸா அந்த பர்டிகுலர் இந்த சிஸ்டத்தில் ஓகேங்களா சொல்லியிருக்கிறதா அப்படின்றத அவங்க செக் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்து மதத்தில் மட்டும் இல்லை, மற்ற முஸ்லீம் மதத்துலேயும் உங்களுக்கு மக்காக்குள்ளே பெண்களை விட மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த பெண்கள் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயமா அப்படின்றத செக் பண்ணுறது. அதே மாதிரி ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லா மதத்துலேயும் வந்து அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் அல்லது இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் தட் பர்டிகுலர் ரிலீஜியன் அப்படின்றத செக் பண்ண போகிறாங்க. இதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு ஆர்டிகல் 25 அப்படின்றது இந்த வட்டம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கோர்ட் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்ட்ரூடிங் இன் டு தி ரிலீஜியஸ் ஃப்ரீடம். அப்படி ரிலீஜியஸ் ஃப்ரீடமில் இன்ட்ரூவ் ஆகும்போது இட்ஸ் எ சென்சிட்டிவ் மேட்டர், ஓகேங்களா. அப்போ சென்சிட்டிவ் மேட்டரில் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய கிளாஷ் வர்றதுக்கும் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் இதை அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NSCN பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கில் இந்த கவர்னர் ஆஃப் நாகாலாந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதியிருப்பார் அங்கே சிஎம்க்கு. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங் ரூல் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தனியாக ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. உள்ளே வர்ற வெஹிக்கிளுக்கு அவங்க டேக்ஸ் போடுறாங்க. இதனால் என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார், ஓகேங்களா. அதுக்கு வந்து NSCN என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ன லெஜிட்டிமைஸாக தான் டேக்ஸை வந்து லெவி பண்ணுறோம். ஒருத்தர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவர் டேக்ஸ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து என்ன வி சைன்ட் அக்ரிமெண்ட் பெட்வீன் நாங்களும் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ வரும்போது தேர்ட் பேப்பர் 3 வந்து என்ன இதை கொஸ்டினாக கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர், அந்த நேபாளோட பிரைம் மினிஸ்டர் நம்ம கண்ட்ரியை பற்றி கொஞ்சம் இது பேசியிருக்காருன்னு. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
கொஞ்சம் முக்கியமானது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது எக்ஸோட்டிக் அனிமல்னா இட் இஸ் நாட் அ நேட்டிவ் டு அ பர்டிகுலர் ஏரியா. அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு அது நேட்டிவ் கிடையாது. அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவை கொண்டாந்து வளர்க்குறது அல்லது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு எக்ஸோட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்வரான்மெண்ட்டில் இது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். எக்ஸோட்டிக் அனிமல் உள்ளே வரும்போது என்ன மாதிரியான என்வரான்மெண்டல் கன்சர்ன்லாம் வரும் அப்படின்னு சொல்லி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ போய் பார்த்துக்கோங்க. எக்ஸோட்டிக் அனிமல், இன்வாசிவ் ஸ்பீசிஸ், இந்த வேர்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வாசிவ் ஸ்பீசிஸ், எக்ஸோட்டிக் அனிமல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நேட்டிவ் டு தி பர்டிகுலர் ஏரியா. ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு வந்துன்னா நம்மளுடைய என்வரான்மெண்ட்டில் இட் வில் கிரியேட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா GS3 பேப்பர் ரிலேட்டடில் யோசிக்க வேண்டியிருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இதை ப்ரிலிம்ஸுக்கும் அப்படியே கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே அனௌன்ஸ்ட் ஏ நியூ ரூல்ஸ். ஓகேங்களா? என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸோட்டிக் அனிமலுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பர்டிகுலராக அதோட இதை வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க காமர்ஸ் மினிஸ்ட்ரி கிடையாது. பட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை ரெகுலேட் பண்ணுறவங்க காமர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியை செக் பண்ணுறாரு இந்த பர்டிகுலர் எக்ஸோட்டிக் அனிமல். அதே மாதிரி இந்த பர்டிகுலராக இந்த இப்போ இந்த எக்ஸோட்டிக் அனிமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அவர் தான் வந்து என்ன இதை மெயின்டைன் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாராவது ஒருத்தர் இது யார் எக்ஸோட்டிக் அனிமலை எப்படி உள்ளே கொண்டு வர முடியும், அதையே ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? நம்ம நிறையா தொட்டியில் மீன் வளர்ப்போம், நிறையா வந்து புறாக்கள், கிளிகள் இதெல்லாம் வளர்ப்போம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்டதாக இருக்கும். அதெல்லாம் வந்து நேட்டிவ், இட் இஸ் நாட் நேட்டிவ் டு அவர் கண்ட்ரி. அதெல்லாம் நம்ம வேறு அழகுக்காண்டி வளர்க்குறது. பட் அதை திறந்து விட்டிங்கன்னா அது வேறு ஒரு இதோட போய் இனத்தோட மிங்கிள் ஆகும். அப்படி மிங்கிள் ஆகும்போது அந்த இனத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஸோ அந்த ரூல்ஸ் படி கண்டிப்பாக ஓனர் அல்லது பொசஸர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓனர்னா யாருன்னா இதை வாங்கினவர். ஓகேங்களா? பொசஸர் அப்படின்னா இப்போதைக்கு கையில் வச்சிருக்கவர். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன அனிமல் அண்ட் பேர்ட்ஸ் வந்து என் கையில் இருக்குது அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணணும். யார்கிட்டனா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட். ஓகேங்களா? அவங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரைட் டு இன்ஸ்பெக்ட். அதாவது என்ன, அந்த பர்டிகுலர் ஃபெசிலிட்டியில் எக்ஸோட்டிக் அனிமலை வச்சிருக்க ஃபெசிலிட்டியை இவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அது வந்து கரெக்டான மெத்தடில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் இப்போ அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிஸ்ட் will have 6 months to declare their stock. கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், இந்த ரூல் வந்ததுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அவங்களுடைய ஸ்டாக் என்ன அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க, சில அட்வைசரிஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது எதுக்காண்டி அப்படின்னா எக்ஸோட்டிக் அனிமல் கம்ஸ் அண்டர் த சிட்டிஸ் கன்வென்ஷன் அப்பெண்டிக்ஸ் 1, 2, 3. ஓகேங்களா? 1, 2, 3ல சில அனிமல்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து என்ன சிட்டிஸ் கன்வென்ஷனில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொண்டு வரக்கூடாது. அதுக்கெல்லாம் வந்து என்ன, ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன டிரான்ஸ்பார்டர் ட்ரேடை வந்து தடுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? இந்தியா வந்து என்னென்னா அதுக்கடுத்து இந்தியாவில் வி ஹாவ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து இந்த பர்டிகுலர் இதுலேயும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து என்ன கிரைம் ரிலேட்டடில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன, இந்தியா வந்து சிட்டிஸில் வந்து மெம்பர், அதேமாதிரி IUCNலையும் நம்ம இந்தியா வந்து மெம்பர் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றதையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக யுனைடெட் நேஷனில் வைல்ட் லைஃப் கிரைம் ரிப்போர்ட் 2016 ஒரு ரிப்போர்ட் விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட இல்லீகல் ட்ரேட் வந்து கிட்டத்தட்ட 7000 ஸ்பீசிஸ் கிட்ட நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ FATF வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ட்ரேட் ரிலேட்டட் டு வைல்ட் லைஃப். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளோபல் லெவலில் ஒரு வருஷத்துக்கு 23 பில்லியன் அளவு கிட்ட இந்த இல்லீகல் ட்ரேட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதை தவிர என்னன்னா ஆன்லைனில் இதோடைய அந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றது அதிகமாக நடக்குது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இவ்வளோ இருக்கு. நம்ம கண்ட்ரியில் இந்த வைல்ட் லைஃப் ரிலேட்டடாக எந்த இதுக்கு ஆர்கனைசேஷனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறது ரிலேட்டட் டு வைல்ட் லைஃப் கிரைம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, Supreme Court dismisses review petition challenging verdict on adultery. What is adultery? Adultery அப்படிங்கிறது செக்ஷன் 497. இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த adultery லாவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ கிரிமினல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அப்படின்னா வாட் இஸ் adultery அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் இதை கிரிமினல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
வாட் இஸ் அடல்ட்ரி? அடல்ட்ரி அப்படின்றது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்துன்னா மியூச்சுவலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொசைட்டி பொறுத்த வரைக்கும் கல்யாணமாகி கணவன் மனைவி என்கேஜ் ஆகுறாங்க. ஓகேங்களா, செக்ஷுவலாக என்கேஜ் ஆகுறாங்க. இதே இது இந்த மனைவிக்கு வந்து என்னன்னா செக்ஷுவல் அஃபேர்ஸ் வித் அனதர் பர்சன். ஓகேங்களா, மனைவிக்கு செக்ஷுவல் அஃபேர்ஸ் வித் அனதர் பர்சன் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அடல்ட்ரி. ஓகேங்களா, அப்போ அந்த செக்ஷுவல் அஃபேர்ஸை இந்த கணவன் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்சன் மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கிரிமினல் ஆக்டிவிட்டி வழக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த மனைவியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பர்டிகுலராக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விவாகரத்து பண்ணலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு தண்டனை அப்படின்னா இந்த பர்டிகுலர் தேர்ட் பர்சனுக்கு தான் தண்டனையை தவிர இந்த மனைவிக்கு தண்டனை கிடையாது. ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கோங்க. இது அப்போ ஜெண்டர் ரிலேட்டடில் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஜெண்டர் ரிலேட்டடில் ப்ராப்ளம் எப்படின்னா ஆண்களுக்கு மட்டும் தண்டனை, பெண்களுக்கு, ஏன்னா அவங்க பெண்களும் வந்து சேர்ந்து தான் வராங்க. அப்போ அந்த பெண்களுக்கு தண்டனை அப்படி இல்லைங்க போது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிலேட்டட் இஷ்யூ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுது. செகண்ட் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனைவியோட பாடிலி ரெப்ரசன்டேஷனை வந்து என்ன ஹோல்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, அதாவது இட்ஸ் லைக் அ கமாடிட்டி. கமாடிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹக்கோல்டு ஹஸ்பண்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹக்கோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து மூணாவது ஒரு மனுஷனோட உறவு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹக்கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கணவனோட சம்மதத்தோட மனைவி வந்து தேர்ட் பர்சன் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா இட் இஸ் நாட் அ கிரைம். ஓகேங்களா, அக்கார்டிங் டு பர்டிகுலர் அடல்ட்ரி லா படி இட் இஸ் நாட் அ கிரைம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ கமாடிட்டி மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா, அது என்ன கமாடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவியோட அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறாரு. இட் இஸ் லைக் அ கமாடிட்டி. ஸோ இதுவும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுச்சு. ஓகேங்களா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் மெம்பர் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த மனைவியால் கேஸ் கொடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மூணாவது தேர்ட் பர்சன் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இந்த பொண்ணு கூட வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அவர் இந்த தேர்டு அந்த அவரோட மனைவி வந்து என்ன இந்த பர்டிகுலர் ரிலேட்டட் விஷயமா கேஸ் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியாதனால இது அகெயின் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் எல்லா பர்மிஷனும் கொடுத்த மாதிரி இருக்குது. பட் இந்த மனைவிக்கு வந்து எந்தவித பர்மிஷனும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி, இந்த ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சஜஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அடல்ட்ரியில் வந்து நீ உன் மனைவியை வந்து இது பண்ணுறியா பிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு யூ ஹேவ் அ ஒன் கிரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவோர்ஸுக்கு ஒரு கிரவுண்ட் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த பெண்ணை டிவோர்ஸ் பண்ணிக்கலாமே தவிர கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு கொண்டு போக முடியாது. ஸோ இதுதான் அடல்ட்ரி. ஸோ அதை பற்றி இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் பற்றி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேர்ல்டு மேட்ரு. வேர்ல்டு இதுலேயும் எதுவும் இல்லை, அதே மாதிரி இதுலேயும் எதுவும் இல்லை. எக்கனாமிக் காலத்துலையும் இன்றைக்கி பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் எதுவும் கிடையாது. கடைசியாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் ஃபினாமினன், ரேர் பயாலஜிக்கல் ஃபினாமினன் ஸ்பாட்டன் இன் ட்ராகன் ஃப்ளைஸ். இதில் இருக்க அந்த பயாலஜிக்கல் ஃபினாமினா உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்து எதுவும் பயாலஜிலாம் படிக்க போகிறதில்ல, நீங்கள் ஜென்ரலிஸ்ட் தான். ஸோ அதனால் இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கார்லெட் ஸ்கிம்மர். ஓகேங்களா, அதோட பேர் வந்து என்ன ஸ்கார்லெட் ஸ்கிம்மர். இட் ஃபவுண்ட் இன் புலக்கல் ஏரியா ஆஃப் த கோல் வெட்லாண்ட்ஸ் இன் திரிஷூர், கேரளாவில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வேர்ல்டுலேயே வந்து என்ன மொத்தமே 30 தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து இதில் IUCN ரெட் லிஸ்ட்டோட அதோட டேட்டா மட்டும் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, IUCNல இது என்ன இதில் இருக்குது அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.